உலக தமிழர்கள் அனைவரையும் நம்ம இன்னைக்கு மாற்றுக்குரலுக்காக நான் பேசுறது முக்கியமா கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஃப்ளைட்டை மட்டும் 15,000 கோடி அளவிற்கு அமெரிக்கா இழந்திருக்கிறது. MQ-9 ரீப்பர் எத்தனை விமானங்களை இழந்திருக்கிறாங்க தெரியுமா? 46 விமானங்களை அமெரிக்கர்கள் இழந்திருக்கிறார்கள். இதனுடைய சிதைந்த பாகங்களை ஈரான் அதன் செய்திகளாகவும் வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். ஈரானுடைய மலை குகைகளுக்கு கீழ் அமெரிக்கர்கள் அடிக்கப்பட்டு தாக்கப்பட்ட அந்த MQ ரீப்பர் ஒன்றின் விலை மட்டும் 270 300 கோடி. அதுல MQ-1, MQ-4, MQ-9 ரொம்ப உளவு அமைப்புகள். ஒரு 50,000 அடிக்கு மேலிருந்து உளவு விமானங்களை பார்க்கும், கீழே இருந்து பார்த்தா தெரியாது. அப்படிப்பட்ட அந்த இதையே தாக்கி 46 விமானங்களை அழித்ததில் மட்டும் 13,000 கோடி ரூபாய் ஆசைப்பட்டிருக்காங்க அமெரிக்கர்கள். அதுல மட்டும்தான், ஒண்ணுல மட்டும். அது ஒட்டுமொத்தமாக அவர்களிடத்தில் இருந்த ஒரு 100 விமானம் என்று வைத்துக் கொள்வோம். MQ-9 உளவு விமானம், அதுல 25 விமானம். இப்ப 46ன்னா 25% பாத்துக்கிடுங்களேன். அப்ப அவங்கள்ட்ட இருந்த விமானங்கள் ஒரு 200 விமானங்களுக்கு கிட்டத்தட்ட இருக்கும். அதுல ஒரு 25% காலி பண்ணிட்டாங்க. 50 விமானங்கள், 46 50 விமானங்களை காலி பண்ணிட்டா. அப்ப ஈரான் எவ்வளவு தொழில்நுட்பத்துல உள்ள தடுப்பணைகள் உள்ள ஒரு ஆட்களா இருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. இதற்கிடையில் அமெரிக்காவுடைய தளத்தில் இருக்கக்கூடிய ANP F-57 வலிமையான ரேடார்களை ஈரானியர்கள் அழித்து விட்டார்கள். எங்க? ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளம் ANP F-57 ரக ரேடார் கருவிகள் முற்றிலுமாக அடித்து துவம்சம் செய்யப்பட்ட நிலையில் காலம் கடந்த பின்பும் அந்த படத்தை வெளியிட்டு அமெரிக்கர்களின் ரேடாரை நாங்கள் காலி செய்திருக்கிறோம் என்பதை உலகிற்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கிடையில இஸ்லாமிய நேட்டோவினுடைய அதிர்வலைகள் என்ன? கடந்த வெள்ளிக்கிழமை, இன்றையோடு 11-12 நாட்களுக்கு முன்பு மெக்கா பிரகடனம் அல்லது மெக்கா அறிவிப்பானை. அதுல சவுதி அரேபியா, நீங்கள் பார்க்கிற வேண்டால் சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி, இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு பெரிய செக் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $700 டிரில்லியன் இதுவரை சவுதி அரேபியா அமெரிக்காவில் முதலீடு செய்திருக்கிறார்கள். ஒரு 60 ஆண்டுகளாக என்று வைத்துக் கொள்வோம். 1970 இதுகாரம் ஒரு $700 டிரில்லியன். சவுதியில எப்போ பெட்ரோல் கிடைச்சதோ அன்றைக்கு பெட்ரோ டாலர் முதலீட்டை வைத்து இவர்கள் அங்கீகாரம் செய்தார்கள். இந்த முதலீடுகள் எல்லாமே எங்க நாட்டில தான் செய்யணும் அப்படின்ட்டு. இப்ப சவுதி நேட்டோவை ஆரம்பித்த பிறகு அமெரிக்காவுக்கு மாற்றமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாகிஸ்தானை சேர்த்துட்டாங்க, துருக்கியை சேர்த்து. இப்ப அவங்க அமெரிக்காவுக்கு வயிற்றில் புளியை கரைக்கும் ஒரு அறிவிப்பு என்னன்னா, இப்ப நாங்க விஷன் 2030 மலைகளை குடைந்து பாலைவனைகளை சுற்றுலா தலமாக்கி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்து ஏர்கிராஃப்ட் செல்ஃப் ரிலையன்ட், அதாவது மேக்கிங் சவுதி மாதிரி அவர்களே சொந்தமாக எல்லாம் செய்யக்கூடிய அளவில் வலுவாக வருகிற போது அவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஷன் 2030 மூலம் கிட்டத்தட்ட $4 டிரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதாவது 300-400 லட்சம் கோடி. அது உள்நாட்டு வளர்ச்சிக்காக அவர்கள் ரெக்ரூட் பண்ணதாக இருந்தாலும் சரி, லாஜிஸ்டிக்காக இருந்தாலும் சரி, R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டாக இருந்தாலும் சரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஏர்கிராஃப்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதே போன்று ஃபோர்ட், எல்லா முதலீடும் என்ன செய்யறாங்க? இனி விஷன் 2030 எங்களுக்கு கிடைக்கிற எந்த முதலீடும் வெளிநாட்டுக்கு போகாது. 90% முதலீடு சவுதிக்குள்ளே தான் இருக்கும். எவ்வளவு பெரிய சூட்சமம் பாருங்க. இப்ப சவுதியில ஒரு நாளைக்கு 74-80 லட்சம் பேரல் அனுப்புறாங்க. அந்த லாபத்தையும் விஷன் 2030 கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாவற்றையுமே நாங்க சவுதியில தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். நாங்க இனி வெளிநாட்டுகள், அது அமெரிக்கான்னு சொல்லல, வெளிநாடுகளில் எங்களுடைய முதலீடுகள் இருக்காது என்று அமெரிக்கர்களுக்கு சாவுமணி அடித்திருக்கிறார்கள். இது பெரும் சிக்கலை அமெரிக்கர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கிடையில இப்போ யுவானுக்கு மாறணும் அப்படின்ட்டு வலிமையான குரல்கள் உலகளவில் எதிரொலிக்கிறது.
இப்போ அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக ஹெர்மூஸில் வரக்கூடிய கப்பலை நாங்கள் ஒன்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் டு பி எக்ஸ்சேஞ்சிங் மணி, அது யுவான்ல தான் வரும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஈரானியர்கள் சொன்னதை சவுதியும் இனி வருங்காலத்தில் யுவானுக்கு எல்லோரும் மாறலாம், யுவானுக்கு மாறலாம், ரியாலே வைத்து பண்ணலாம். இப்போ ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்தியா, பிரேசில், உங்களுக்கு தெரியும் தென்னாப்பிரிக்கா, சீனா போன்ற நாடுகள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அப்படி ஒரு நிலையை மாறலாம் என்றும் இப்போது வந்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு பெரும் 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 கடுமையான பின்னடைவு. இதற்கிடையில துருக்கி கான் அப்படிங்கிற ஒரு 5ஆம் தலைமுறை விமானங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். தலைமுறை விமானங்கள், இதன் பேர் கான். இதன் மூலமாக இனி அமெரிக்காவுடைய ராஜ்யம் முடிவுக்கு வருது. கான் மூலமாக இவர்கள் சீனா, பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தானில் இருக்கும் வெட்டான இடங்களை பயன்படுத்தி சீனா ரஷ்யாவோடு ஒரு இணைவு பாலத்தை அமைப்பதற்கு துருக்கியர்கள் மேற்கொள்கிறார்கள். இப்ப துருக்கியர்களும் சவுதியும் ஒரு நல்ல தொழில் டிஃபென்ஸ் பார்ட்னர், சீனாவும் சவுதியும் ஒரு பெரிய டிஃபென்ஸ் காரிடார். அப்ப இப்படி நிலைமைகள் மாறுகிற போது அமெரிக்கர்கள் புறந்தள்ளப்பட்டு விடுவார்கள். இயற்கையாகவே எவ்வளவு பெரிய சூட்சமத்தில் அமெரிக்கா சிக்கிக் கொண்டது என்பதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும். அமெரிக்காவினுடைய அதிபர் விசித்திரமான ஒரு பேர் வழி, விசித்திரமான செயல்பாடை சொல்பவர். அவர் இப்போது என்ன சொல்லியிருக்கிறார்? நாங்கள் ஜலசந்தியை, ஹெர்மூஸை எங்கள் நாட்டோடு இணைக்க போகிறோம். அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு நாட்டை மற்றொரு பிரதேசத்தோடு இணைப்பதற்கு அவ்வளவு எளிதான நடைமுறைகள் சாத்தியமில்லை. இணைப்பதற்கு முன்பு அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் தி கான்ஸ்டிடியூஷன் அவர்கள் அதுல பல ரெட்டிபிகேஷன், அதாவது மாற்றங்கள் உருவாக வேண்டும். அதில் கருத்து மாற்றங்கள் இருக்கும் அமங் த மெம்பர்ஸ் ஆஃப் தி செனட், அதே போன்று ஆஸ் வெல் அஸ் காங்கிரஸ். இந்த டிராஃப்ட் அவங்களுக்கு புட்டப் பண்ணி have to decide in everything and discussing on based on this structure. All the members will involve. அதில் அவர்கள் கண்டிப்பாக தலையிடுவார்கள், பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு 2 சபைகளிலும் ஒப்புதல் கொடுத்து, அமெரிக்க பிரதிநிதித்துவ சபையில் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அது நிறைவேறும். ஆனால் எந்த ஒரு அறிவும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் உளறல் வார்த்தையில் ஏதோ கருவாட்டு கடையில் போய் சந்தையில் போய் இணைப்பது, சேர்ப்பது, அப்படியெல்லாம் செய்வது சாத்தியமில்லை. அவருடைய வார்த்தைகளை அப்படித்தான். கனடாவின் 51வது மாநிலமாக இணைத்துக் கொள்வோம் என்று சொன்னபோது கனடாவினுடைய அதிபர் சொன்னார், நாங்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பிலடெல்பியா, நியூ ஆர்மியா எல்லா மாகாணங்களை இணைத்துக் கொள்வோம் என்று அவருக்கு சாபம் நீடித்தார்கள். கிரீன்லாந்தை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். டென்மார்க் கடும் எதிர்ப்பு. இன்றைக்கு வரைக்கும் சுவிட்சர்லாந்து கூட அமெரிக்கர்களுக்கு எதிரான மனநிலை, ஸ்பெயின் அமெரிக்கர்களுக்கு எதிரான வலுவான மனநிலை, எல்லோருமே அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையை ஆழமாக தன்னுள் கொண்டு வந்ததற்கு காரணம் ஒரு போக்கும் புகழுமற்ற எந்த ஒரு அறிவுபூர்வமான பேச்சும் இல்லாத அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய வார்த்தை தான் இந்த மாதிரியான பல சிக்கலை அமெரிக்கர்களுக்கும் உலக அளவிலும் ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கிடையே இந்த விவகாரத்தை பற்றி பேசுகின்ற போது ரொம்ப தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அவர் கரிபால்டி. அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்கிற போது எங்களுக்கு சிரிப்பு வருது, நகைச்சுவை வருது. எந்த நிலையிலும் எங்கள் பிராந்தியத்திற்குள் அவர் நுழையவே முடியாது. இது எங்களுக்கானது, இது எங்களுக்கானது, இந்த பூமி எங்களுக்கானது, இந்த கடல் எங்களுக்கானது. அமெரிக்கர்களுக்கு இங்க வழியே இல்லை, நாங்களும் ஓமனும் மட்டுமே இருப்போம். ஆகவே கரிபால்டியுடைய ஸ்டேட்மெண்ட் மிக கவனமானது, மிக மிக உயர்வான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த போர் நீக்கம் நடவடிக்கைகளில் அமெரிக்கர்கள் எந்த நிலையிலும் ஹெர்மூஸை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் 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 என்று கரிபாப்டி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது ஐஆர்ஜிசியினுடைய குரலாகவே கரிபாப்டி இதை உணர்த்தி இருக்கிறார். அமெரிக்கா அதற்கு என்ன பதில் சொல்ல போகும்? ஒன்றும் சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. இதற்கிடையிலே அமெரிக்கா அதாவது இதற்கிடையிலே பெசஸ்கியான் அவர்கள் சொல்லியிருக்கிறார், எனக்கும் உச்சபட்ச தலைவருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, நாங்க தெளிவா இருக்கோம். ஈரானுடைய ஒற்றுமை, உச்சபட்ச தலைவர் எங்களிடத்திலே சொல்வது யூனிட்டி ஆஃப் அமங் த சொசைட்டி, கம்யூனிட்டி, வித்தியாசமான அந்த மக்களுக்குள் ஒரு கம்யூனிட்டிக்குள் ஒற்றுமை வேணும். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் ஃபாலோ ஒரு
கண்டிப்பாக ஒரு நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒற்றுமைக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். அதில் எந்த மாற்றும் இல்லை என மசூத் பெசஸ்கியான் சொல்லியிருக்கிறார். அதை முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.